அந்த நடிகர் உன் ஊருக்கு ஒரே ஒரு ரோடு போட்டு கொடுத்தானா? ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தானா? ஒரு பால்வாடி கட்டி கொடுத்தானா? இங்க எங்க பிரபும் செஞ்சில இருக்காங்க, அவருடைய நண்பர்கள் நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் நாளைக்கு உன் வீட்டுல ஒரு சாவு வாழ்வு கல்யாணம்னா அவங்க வந்து நிப்பாங்க. உங்க நடிகர் வந்து நிப்பானா? சொல்லுங்க. இப்ப 41 பேர் செத்து போனாங்களே, இந்த நடிகன் வந்து மாரடிச்சுக்கிட்டு என் தாய்மார்களை கிராமத்துல மாரடிச்சுக்கிட்டு நம்ம ஒப்பாரி வச்சு அழுவுமே, அப்படி வந்து ஒப்பாரி வச்சு அழுதானா? நான் உங்களை அழைக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் சந்ததியின் வாழும் உரிமைக்காக போராடுவதற்காக நான் அழைப்பேன். ஒரு டிவியில நடிச்சுட்டா போதும், ஒரு ஜி தமிழ நடிச்சுட்டா போதும், ஒரு பிக் பாஸ்ல நடிச்சுட்டா போதும், இவர்களுக்கெல்லாம் நாங்கள் மன்ற வைப்போம், இவர்களுக்கெல்லாம் பாலாபிஷேகம் செய்வோம், இவருக்கெல்லாம் ஆர்மி அமைப்போம் என்கிற சரிகெட்ட தருதலை கூட்டமாக என் தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மை கூட்டம் மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு நேரம் இங்க கத்துறோம். நடிகர்களே, நாடால ஆசைப்படுகின்ற நீங்கள் என் தாய்மார்களின் தாலி அறுக்கின்ற டாஸ்மார்க்கு ஒழிப்பதற்கு ஒரு நாள் வீதிக்கு வந்திருப்பீர்களா? நாங்கள் டாஸ்மார்க் மதுபான குடங்குகளை அடித்து நொறுக்கினோம், தேச விரோத சட்டங்களை சந்தித்தோம், குண்டர் தடுப்பு சட்டங்களை சந்தித்தோம். என் தாய்மார்களின் தாலி அறுப்பதற்கு டாரஸ் லாரிகளிலே ஏற்றி செல்கின்ற மதுபான லாரிகளை பிடித்து தேசிய நெடுஞ்சாலையிலே நிறுத்தி அந்த பாட்டில்களை, லட்சக்கணக்கான பாட்டில்களை எடுத்து வீதியிலே கொட்டி அடித்து நொறுக்கி தீயூட்டி கொளுத்தி என் கட்சியினுடைய தோழர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தை சந்தித்தார்கள். எதற்காக? இந்த குடும்பம் நாசமா போயிடக்கூடாது, என் தாய்மார்களின் தாலி அறுக்கப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு குடிக்கு அடிமை இல்லாத குடும்பத்தில் எவனும் இல்லை என்கிற நிலை மாறி வருகிறது. வீதிக்கு ஒரு மருத்துவம் மருந்தகம் இருக்கிறதோ இல்லையோ, மருத்துவமனை இருக்கிறதோ இல்லையோ, நியாய விலை கடை இருக்கிறதோ இல்லையோ, பள்ளிகள் இருக்கிறதோ இல்லையோ, ஊட்டச்சத்து மையங்கள் இருக்கிறதோ இல்லையோ, வீதிக்கு 2 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. அதற்கு எதிராக போராடி தேச விரோத வழக்குகளை, குன்ற தடுப்பு சட்டங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நீங்கள் சந்தித்தது என்ன? நீங்கள் செய்தது என்ன? நான் அந்த நடிகரை குறை சொல்ல மாட்டேன். ஆனால் இப்படியெல்லாம் இந்த மண்ணுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து போராடிய எண்ணற்ற தலைவர்கள், சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு தியாகம் செய்த தியாக சீலர்கள், சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு 10 ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்த ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள், தமிழுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த தஞ்சை மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள், எத்தனையோ கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்கள், ஐயா புலவர் கலிய பெருமாள் போன்றவர்கள், தோழர் தமிழரசன் போன்றவர்கள், எண்ணற்ற ஆளுமைகளை எல்லாம் குறித்து உங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு டிவியில நடிச்சுட்டா போதும், ஒரு ஜி தமிழ நடிச்சுட்டா போதும், ஒரு பிக் பாஸ்ல நடிச்சுட்டா போதும், இவர்களுக்கெல்லாம் நாங்கள் மன்ற வைப்போம், இவர்களுக்கெல்லாம் பாலாபிஷேகம் செய்வோம், இவருக்கெல்லாம் ஆர்மி அமைப்போம் என்கிற தரிகெட்ட தருதலை கூட்டமாக என் தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மை கூட்டம் மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு நேரம் இங்க கத்துறோம். நாங்க ஓட்டுக்காக கத்தல, நோட்டுக்காக கத்தல. இந்த தமிழ் சமூகத்தின் பெருமைகள் என்ன? கண்ணகி பிறந்த மண்ணு என்கிறோம், திருவள்ளுவர் பிறந்த மண்ணு என்கிறோம், வள்ளலார் பிறந்த மண்ணு என்கிறோம், வைகுண்டர் பிறந்த மண்ணு என்கிறோம். நம்முடைய முன்னத்தியர்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு எல்லாம் எண்ணி பாருங்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய இனத்தில் சமகாலத்தில் எதுவும் தெரியாத நடிகர்களுக்கும் பின்னால், அரிதாரம் பூசிய நடித்தவர்களுக்கும் பின்னால் ஒரு தமிழ் சமூகம் செல்கிறது என்று சொன்னால், திரள்கிறது என்று சொன்னால், அவர்களை இந்த ஆட்சி கட்டிலே அமர வைத்து நாங்கள் அழகு பார்ப்போம். என்னது ஓட்டு அந்த நடிகருக்குத்தான் என்று சொல்கின்றீர்களே, அந்த நடிகர் உன் ஊருக்கு ஒரே ஒரு ரோடு போட்டு கொடுத்தானா? ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தானா? ஒரு பால்வாடி கட்டி கொடுத்தானா? இங்க எங்க பிரபும் செந்தில் இருக்காங்க, அவருடைய நண்பர்கள் நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் நாளைக்கு உன் வீட்டுல ஒரு சாவு வாழ்வு கல்யாணம்னா அவங்க வந்து நிப்பாங்க. உங்க நடிகர் வந்து நிப்பானா? சொல்லுங்க. இப்ப 41 பேர் செத்து போனாங்களே, இந்த நடிகன் வந்து மாரடிச்சுக்கிட்டு என் தாய்மார்களை கிராமத்துல மாரடிச்சுக்கிட்டு நம்ம ஒப்பாரி வச்சு அழுவுமே, அப்படி வந்து ஒப்பாரி வச்சு அழுதானா? நடிகனும் நடிகனுடைய பொண்டாட்டியும் நம்ம வீட்டு எழுவுக்கு வந்தாங்களா? யார் அவர்கள்? அவர்கள் அரிதாரம் பூசிய நடிகர்கள். யாரோ ஒருவன் இயக்குகிறான், யாரோ ஒருவன் உதட்டசைக்க சொல்லுகிறான், யாரோ ஒருவன் பாடல் எழுதுகிறான், யாரோ ஒருவன் டூப்பு போட்டு சண்டை போடுகிறான். அதை பார்த்து விட்டு அவர் சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, அவர் சூப்பரா பாட்டு பாடுறாரு, அவர் சூப்பரா ஃபைட் பண்றாரு, அப்படி என்பதற்காகவே இந்த 7 கோடி மக்களை ஆளுகின்ற தகுதியை ஒரு அடிப்படை அறிவும் இல்லாத நடிகனுக்கு தருவோம் என்று சொல்லுகின்ற ஒரு தருதலை கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாகி வருகிறது என்கிற வேதனையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த நாட்டில் இருக்கிற எந்த நடிகனும் எதிரி இல்லை. அவனுடைய சொத்து என் சொத்து அவன் எடுத்துக்கல, அவன் சொத்தை நான் எடுத்துக்கல. ஆனா என் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை நான் படிக்கிறேன், என் ராஜராஜ சோழனுடைய வரலாற்றை படிக்கிறேன், என் ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை படுகிறேன், என் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னருடைய வரலாற்றை படிக்கிறேன், என் பெருந்தலைவர் காமராஜை ஆட்சி செய்த வரலாற்றை படிக்கிறேன். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து ₹1 கூட எவரிடத்திலும் லஞ்சம் வாங்காமல் தன் வாழ்நாளை அரசு மருத்துவமனையில் கழித்து இறந்து போன கக்கனை நான் படிக்கிறேன், சிங்கார வேலரை படிக்கிறேன்,
அயோத்திதாசை பண்டிதரை படிக்கிறேன். இடஒதுக்கீட்டுக்காக தன் மார்பை திறந்து காட்டிய மாவீரர்களை படிக்கிறேன். மொழி போருக்காக என் தாய்மொழி தமிழை அழித்து சிதைத்து நீங்க வடநாட்டிலிருந்து இந்தியை கொண்டு வந்து திணிப்பதை நான் எதிர்த்து தீக்குளித்து செத்து போனேன் என்று செத்து போனானே தாளமுத்து நடராஜி போன்றவர்களை, நம்முடைய அரியலூர் ராஜேந்திரன் போன்றவர்களை நான் பார்க்கிறேன். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு கடந்த 29ஆம் தேதி நினைவேந்தல் நடத்தினமோ மாவீரன் முத்துக்குமார் போன்றவருடைய செய்த தியாகம், ஐக்கிய நாடுகள் சபையே என் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை நடத்தி அவர்களுக்கு கூறிய தண்டனையை பெற்று தாருங்கள் என்று சொல்லி தீக்குளித்து செத்து போனானே முருகதாஸ். இப்படிப்பட்ட தியாக சீலர்கள், வீர வேங்கைகள், இந்த வீர வேங்கைகள் பிறந்து வாழ்ந்த இந்த மண்ணில் இன்றைக்கு அரிதாரம் பூசிய நடிகர்களுக்கு பின்னால் என் தாய்மார்களும் இளைஞர் கூட்டமும் திரள்கின்றீர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டில் நடந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்திற்கும் நடிகர்களுக்கும் என்ன சம்பந்தம்? மொழி போராட்டத்திற்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? 8 மணி நேர வேலை வாய்ப்பு உரிமை சட்டத்திற்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? கூலி உயர்வுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? என் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை நிர்ணயம் வேண்டும் என்று போராடிகளுக்கு என்ன சம்பந்தம்? எத்தனை விவசாய போராட்டத்தில் எத்தனை விவசாயிகள் மடிந்திருக்கிறார்கள். ஆனா எந்தவித ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத அரிதாரம் பூசிய நடிகர்களுக்கு பின்னால் செல்லுகின்ற என் தமிழ் சமூகம் சிந்திக்க தொடங்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து, தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் ஜிஎஸ்டியில வரிய கொடுப்போம், மோடி பணம் தரமாட்டார். ஒக்கி புயல் வந்தா தரமாட்டார், வர்தா புயல் வந்தா தரமாட்டார், தானே புயல் வந்தா தரமாட்டால், எந்த புயல் வந்தாலும் நிதி தரமாட்டாங்க. நம்முடைய மீனவர்கள் கடலில் அடிச்சுட்டு போட்டா காப்பாற்ற விமானத்தை அனுப்புங்கன்னா அனுப்ப மாட்டாங்க, கப்பலை அனுப்புனா அனுப்ப மாட்டாங்க. ஆந்திரா அங்கே பாலாட்டில் குறுக்க அணையை கட்டி வர கொஞ்சம் நெஞ்சம் தண்ணியை தடுக்கிறான், காப்பாத்துங்கன்னா வரமாட்டாங்க. மேகதாட்டில் கன்னடகாரன் அங்க அணையை கட்டுறா, தடுக்க வாங்கினா தடுக்க வரமாட்டாங்க. தற்போது கார்ல போற தமிழெல்லாம் பிடிச்சி அடிச்சு முட்டி போட வைக்கிறான். படிக்க போனவங்களாம் கேரளாக்காரன் உதைக்கிறான். முல்லை பெரியார் பிரச்சனை இந்த பக்கம் கர்நாடகா உதைக்கிறான், இந்த பக்கம் சிங்களவன் சொல்றான். நாதியற்ற இனமா தமிழ் இனம் இருக்கிறோமே, ஒன்றிய அரசை தலையிட்டு எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொன்னால் நரேந்திர மோடிக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது. ஆக தமிழ் சமூகம் எல்லா நிலைகளிலும் வஞ்சிக்கப்படுகிறது. அப்படி வஞ்சிக்கப்படுகின்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக, அது தேச விரோத வழக்காக இருந்தாலும், அது தேச விரோத வழக்காக இருந்தாலும், குன்ற தடுப்பு சட்டமாக இருந்தாலும், NSA இருந்தாலும், இந்த மக்களுக்காக சிரித்த முகத்தோடு சிறை கம்பிகளை எண்ணுகின்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குகின்ற மகத்தான பணியை தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்கிறது. நாங்கள் லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போகணும்னு கூப்பிடல, ஊழல் பண்ணிட்டு கூப்பிடல, மலையை குறைஞ்சி வித்துட்டு போகணும்னு சொல்லல, மண்ணை திருடி ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லல, கள்ள லாட்டரி வித்துட்டு ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லல, கஞ்சா வித்துட்டு ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லல, ஹெராயின் வித்துட்டு ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லல. என்னை நம்பி வருகின்ற என் இளைஞர்களே, நான் எங்க பாபு கிட்ட சொல்றேன், எங்க அண்ணாதர் கிட்ட சொல்றேன், எங்க கஜேந்திர கிட்ட சொல்றேன், இன்னும் இருக்கிற எங்க வந்திருக்கிற என் கட்சியுடைய தஞ்சை மாவட்டத்தினுடைய அருமை தம்பி செல்வம் போன்றவர்கிட்ட சொல்றேன், இப்போது புதிதாக இருந்திருக்கிற என் உறவுகளிடத்தில் சொல்றேன், நான் உங்களை அழைக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் சந்ததியின் வாழும் உரிமைக்காக போராடுவதற்காக நான் அழைப்பேன். டாஸ்மார்க்கு எதிர்த்து போராட்ட அழைச்சேன், லாட்டரியை ஒழிக்க அழைச்சேன், பிக் பாஸ்ல காட்டுற ஆபாசத்தை அருவருக்கத்தக்க இங்க இருக்கிற என் கிராமத்து பெண்கள் கிட்ட அதையெல்லாம் விலைக்கு கொஞ்ச நேரம் சொன்னா தொடப்பத்தையும் செருப்பத்தை எடுத்துக்கிட்டு இவங்களே போயிடுவாங்க அடிக்கிறதுக்கு. ஆனா எடுத்து சொல்லி இவங்களை அரசியல் படுத்த, இவங்களை எஜுகேட் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லை, அரசியல் கட்சிகள் இல்லை, அமைப்புகள் இல்லை. அதைத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்கிறது. ஆக எல்லா நிலைகளிலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா என்கிற அரசியல் கட்சிகளால், அதை ஆளுகின்ற பாரதிய ஜனதா RSS சங் பரிவார கும்பல்கள் ஒரு மத வெறியை ஊட்டி, ஒரு மத போதையை ஊட்டி, நாம் எல்லாம் இந்துக்கள் என்று நம்மளை அணிதிரட்டி இங்கு வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக போர் தொடுக்கிற அரசியல் சூழ்ச்சிகளை முறியடித்து நம்முடைய உரிமையை பாதுகாக்க, நம்முடைய மீன்பிடி உரிமையை, நம்முடைய கல்வி உரிமையை, நீட்டை கொண்டு வந்து டாக்டர்லாம் படிக்கக்கூடாது நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு சொல்றான், இன்ஜினியரிங்ல நீட்டை கொண்டு வந்து இன்ஜினியர் படிக்கக்கூடாதுன்றான், லா காலேஜில் நீட்டை கொண்டு வந்து லா படிக்கக்கூடாதுன்றான், கால்நடை பல்கலைக்கழகத்தில் கால்நடை டாக்டர் ஆகக்கூடாதுன்னு தடுக்கிறான். இப்படி தமிழ் சமூகத்திற்கு மறுக்கப்படுகின்ற கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, ஆற்று நீர் உரிமை, மீன்பிடி உரிமை, வாழும் உரிமை அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடமிருந்து பறிபோகி கொண்டிருக்கிறது. அந்த பறிபோகிறது எது என்பதை எடுத்து கூறி அந்த மக்களை அணிதிரட்டி நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்கு சமரசமற்று தமிழ்நாட்டில் போராடி வருகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அருமை சகோதரர் செந்தில் பாபு அவருடைய தலைமையில் இணைந்த அனைத்து உறவுகளையும், தாய்மார்களையும், சகோதரர்களையும் அனுமதி அளித்து பாதுகாப்பளித்த காவல்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், மிகச்சிறப்பாக இதுவரையிலும் எழுந்திருக்காம எல்லா கூட்டத்திலையும் பெண்கள் எல்லாம் எழுந்து போயிடுவாங்க. நானும் இங்க அப்படிதான் நினைச்சேன், சரி பாதி புற பெண்கள் தான் இருக்கிறாங்க. மேடை ஏறின உடனே ஓ இவர் தானா,
இவர் ஒன்றும் அரிதாரம் பூசி நடிகர் இல்லையே, இவன் ஒன்றும் சினிமாக்காரன் இல்லையே, இவன் நம்ம மூஞ்சி மாதிரி தானே இருக்கிறான், கருப்பா இருக்கிறானே, இவனை பார்க்கறதுக்காக நம்ம உட்காந்துருக்கணும்னு சொல்லி எழுந்து போகாமல் நான் என்ன சொல்கிறேன் என்பதை காது கொடுத்து தலையாட்டி அசைத்து கேட்டு அமர்ந்திருந்த அத்தனை என் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.